வணக்கம் நண்பர்களே. 1982 கமல் ஸ்ரீதேவியின் அருமையான நடிப்பில் வெளிவந்த மூன்றாம் பிறை திரைப்படத்தின் சிறப்பினை காண்போம். வாங்க வீடியோவுக்கு போவோம். பார்த்து கழிக்கும் பொழுதுபோக்கு தன்மையோடும் மக்களை மகிழ்விப்பதற்காக மட்டுமே திரைப்படங்கள் படைக்கப்படுகிறது என்பது ஒரு சாரரின் சினிமா கொள்கை. மக்கள் சமுதாயத்தின் ஓர் அங்கமாகவே மாறியிருக்கும் சினிமாவின் நோக்கம் இது மட்டுமல்ல. பார்த்து கழிக்கும் ஒரு கழிவு தன்மையோடு சினிமாவை அணுகாமல் சமுதாய முன்னேற்றத்தை முன்னிறுத்தி படங்களை உற்பத்தி செய்யப்பட வேண்டும். வசூலை அளக்கும் என்கிற வணிக நோக்கத்தில் சமுதாய சீர்குலைப்பில் இறங்கும் பிற்போக்குத்தனம் முழுமையாக மாறும்போதுதான் படைப்பு தொழில் சுபிட்சம் பெற வாய்ப்பு இருக்கின்றது. இந்த சுபிட்சமான சிந்தனையை ஆழ பதித்து கொண்டு வற்றி வறண்டு கிடக்கும் கலைத்துறையை தூர்வாரும் தூய்மையான முயற்சியில் முனைப்பில் கலாச்சார மீட்பு பணியில் சிலர் காலமாக முயன்று வருகிறார்கள். தற்காலத்தில் அந்த முயற்சியில் இறங்கியிருக்கும் முதல் மீட்பாளராக கலைஞானி கமலஹாசன் மதிக்கப்படுகிறார். சினிமாவை தனது வாழ்க்கையாகவும் மூச்சு காற்றாகவும் கருதும் ஒரு கலைஞன் உன்னதங்கள் நிறைந்த உணர்வு பூர்வமான படங்களில் பணியாற்றும் போது மட்டும்தான் உயிர்ப்புடன் இருக்க முடிகிறது. அந்த வகையான படைப்புகளில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளும் சமயங்களில் தான் அவனால் துடிப்புடன் வாழ முடிகின்றது. ஏனைய பொழுதுகளில் அவன் வெறும் நடைப்பிணம்தான். இந்த இலக்கணம் எவருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, கட்டாயம் கமலுக்கு பொருந்தி வரும். வணிக தன்மையை சுமந்து வரும் படங்களை காட்டிலும் கலை நேர்த்தியுடன் உணர்வு குவியலை உள்ளடக்கி வந்த பல படங்கள் வசூலை மலை போல குவித்த வரலாறு கமலுக்கு இருக்கிறது. பல சந்தர்ப்பங்களில் பல தடவைகள் இதை அவர் நிரூபித்தும் இருக்கின்றார். சாதனை குறிக்கும் அந்த வரலாற்றை பதிவு செய்த படம்தான் மூன்றாம் பிறை. கலாச்சாரம் காத்து நிற்கும் கமலஹாசனின் கலை படைப்புகளில் மூன்றாம் பிறை ஒரு கலை பொக்கிஷமாக கருதப்படுகிறது. மூன்றாம் பிறையை பார்ப்பது அதிர்ஷ்டம் என்பார்கள். ஆனால் அதிர்ஷ்டசாலியின் கண்களுக்குத்தான் அந்த மூன்றாம் பிறை தெரியுமாம். ஆனால் இந்த மூன்றாம் பிறையை பார்ப்பதற்கு அதிர்ஷ்டசாலியாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கலை உணர்வுள்ள ஒவ்வொருவருக்கும் இந்த மூன்றாம் பிறை முழு வடிவம் காட்டியது. அதனால் படம் வெள்ளி விழா கண்டது. வரலாறு காணாத வசூலை குவித்ததோடு தேசிய விருது கௌரவத்தையும் பெற்றுத்தந்தது. இதன் நாயகன் கமலஹாசனுக்கும் இயக்குனர் பாலு மகேந்திராவுக்கும் தேசிய விருது கிடைத்தது. இந்த விருது கலைஞர்கள் அந்த மகிழ்ச்சியை கொண்டாட முடியாதபடிக்கு இந்த விருது பல விரோதங்களை விதைத்தது. காரணம், மூன்றாம் பிறையில் கமலை காட்டிலும் சிறப்பாக நடித்திருக்கும் ஸ்ரீதேவியே அந்த விருது கௌரவத்திற்கு தகுதியானவர் என்று திரை வட்டாரத்திலும் பத்திரிகைகள் வட்டாரத்திலும் பரபரப்பாக பேசப்பட்டும் எழுதப்பட்டும் விருது விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது. விவாதத்திற்குரிய பிரச்சனையும் ஆனது. மத்திய அரசிடம் இருந்து விருது அறிவிப்பு வந்த நாளில் இருந்தே ஸ்ரீதேவிக்குத்தான் விருது கொடுத்திருக்க வேண்டும் என்கின்ற கருத்து பூதாகரமாக கிளம்பியது. விருது கிடைக்காத வருத்தம் ஸ்ரீதேவியை விட ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தான் அதிகம் இருந்தது. ஸ்ரீதேவியை முந்திக் கொண்டு பரிசு பெற்ற இந்தி நடிகை ஷபானா அஸ்மியை புகழ்ந்து பேசுவதை மறந்து இந்தியா எங்கும் உள்ள சினிமா ரசிகர்கள் பரிசை தவறவிட்ட ஸ்ரீதேவியை பற்றி
ஆதங்கத்தோடு பரபரப்பாக பேசிக்கொண்டார்கள். சில நேரம் அரசு எந்திரத்தில் இப்படிப்பட்ட கோளாறு ஏற்பட்டு கோபமூட்டத்தான் செய்கின்றது. உலக சினிமா சரித்திரத்திலேயே ஒரு மாபெரும் நடிப்பு உலக மேதையாக ஒப்புக்கொள்ளப்பட்டிருந்த நடிகர் திலகத்திற்கே இந்த துரோகம் நிகழ்ந்துள்ளது. இன்று வரை மனித குலத்தின் ஒட்டுமொத்த ஆதங்கமாகவே அது இருக்கின்றது. தேசிய விருது வழங்காததால் சிவாஜி சிறந்த நடிகர் இல்லை என்றாகிவிடுமா? சிவாஜி, ஸ்ரீதேவி போன்ற திறமைசாலிகள் ரொம்பவும் அபூர்வமாகத்தான் அவதரிக்கிறார்கள். கதாநாயகி ஒரு இளம் பெண். தோழிகளோடு சேர்ந்து கூத்தும் கும்மாளமும் ஆக காரை ஓட்டி வரும்போது விபத்தில் சிக்கி புத்தி கலங்கி மன வளர்ச்சி குன்றி விடுகிறது அவளுக்கு. விபத்து தந்த அதிர்ச்சியால் அவளை அம்னீஷியா நோய் தாக்குகின்றது. ஆகவே கடந்த கால நினைவுகளை இழந்து குழந்தை மனம் கொண்ட குமரி பெண்ணாகின்றாள். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவள் குழந்தை தன குறும்புகளோடு அங்கிருந்து ஓடி வரவே சில விஷமிகளால் விபச்சார விடுதிக்கு கடத்தி போகப்படுகின்றாள். அங்குதான் அந்த அபலை பெண்ணுக்கு ஆதரவு கரம் கொடுப்பதற்காக கதாநாயகன் வருகின்றான். குழந்தை உள்ளமும் குமரி வடிவமும் கொண்ட அந்த அப்பாவி பெண்ணை விபச்சார சாக்கடைக்குள் விழாமல் அங்கிருந்து மீட்டெடுத்து வந்து தனது பாதுகாப்பில் வைத்து கொள்கின்றான். மலை பிரதேசமான ஊட்டியில் பள்ளிக்கூட வாத்தியராக இருந்து அறிவு புகட்டும் கதாநாயகன் இந்த அபலை பெண்ணை தன் மாணவியாகவே கருதி அவள் மீது அன்பு காட்டுகின்றான். குழந்தை போல அடம் பிடிக்கும் அளவுக்கு விருப்பப்படியெல்லாம் வளைந்து கொடுத்தும் வேண்டிய பணிவிடைகளை செய்கின்றான். மன முதிர்ச்சி அடைந்த அப்பாவி இளைஞன் மன வளர்ச்சி இல்லாத அந்த அபலை மேல் காட்டும் அளவு கடந்த அன்பு அவர்களுக்குள் ஒரு அபூர்வமான பிணைப்பை ஏற்படுத்தி விடுகின்றது. அவளுக்கு வந்திருக்கும் அம்னீஷியா நோயை குணப்படுத்துவதற்கு ஆக ஒரு சித்த வைத்தியரிடம் அழைத்து போய் சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்கின்றான். மூலிகை வைத்தியம் அவளுக்கு இருந்த மனநோயை தெளிய வைத்து முழு நினைவையும் மீட்டு தருகிறது. நினைவு திரும்பிய சூழ்நிலையில் அவளை தேடிக்கொண்டு அவளின் பெற்றோர்கள் வருகின்றார்கள். போலீஸ் உதவியுடன் வந்திருக்கும் பெற்றோர் மனநோய் தெளிந்த நிலையில் இருக்கும் மகளை தங்களோடு அழைத்து செல்கின்றார்கள். இதுவரை தன்னை அரவணைத்து அன்பு செலுத்திய ஜீவன் யார் என்கின்ற கடந்த கால நினைவுகள் எதுவும் இல்லாமல் அவளும் பெற்றோருடன் கிளம்பி விடுகின்றாள். பயணப்படுவதற்காக ரயில் பெட்டிக்குள் இருக்கும் அவள் தன்னை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடும் என்கின்ற யோசனையில் முன்பு அவளோடு சேர்ந்து நடத்திய கோமாளித்தனங்களையெல்லாம் அங்கே அரங்கேற்றுகின்றான் நாயகன். அவை அத்தனையும் ஒரு பைத்தியக்காரனின் செயல்களாகவே அவளுக்கு பட்டது. அனுதாப பார்வை பார்த்தபடியே அவள் பிரிந்து போனாள். அந்த பிரிவின் துயரம் தாழாமல் சோகம் சூழ்ந்து அவன் நிற்கின்றான். உணர்வு பூர்வமான ஒரு காதலை புதிய பரிமாணத்தில் காட்டிய மூன்றாம் பிறையின் உயிரோட்டமாக இருக்கும் கதை இதுதான். மனப்பக்குவம் உள்ள ஒரு அப்பாவி இளைஞனுக்கும் குழந்தை மனம் குடிகொண்ட ஒரு குமரி பெண்ணுக்கும் நடுவே ஏற்பட்டிருந்த அபூர்வமான ஒரு பிணைப்பை, பாசத்தை, இறுக்கத்தை, பிறகு பிரிவு தரும் சோகத்தை சொன்னதுதான் மூன்றாம் பிறை. இந்த கதை அதன் படைப்பாளியாக இருக்கும் பாலு மகேந்திராவின் சொந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் நடந்த நிஜ சம்பவங்களின் நிகழ்ச்சி தொகுப்பாம். கொட்டும் மழையில் நிகழ்ந்த அந்த கொடூரமான சோகம் என் மனதில் தங்கிப்போன
நான் அனுபவித்த வேதனையின் ஒரு பலவீனமான பிரதிபலிப்புத்தான் மன வளர்ச்சியற்ற விஜி பாத்திரத்தையும் அவள் மேல் மாளாத பாசம் கொண்ட அந்த அப்பாவி வாத்தியார் சீனு பாத்திரத்தையும் நான் நன்கு உணர்ந்த காரணத்தால் அங்குலம் அங்குலமாக அழகுபட செதுக்கி எடுக்க என்னால் முடிந்தது என நெகிழ்ச்சியோடு சொன்னார் பாலு மகேந்திரா. நடிப்பை பற்றியும் அதன் இலக்கணம் பற்றியும் நன்றாக தெரிந்து வைத்திருக்கும் ஒரு படைப்பு ஆளன் மட்டும்தான் கமலுடைய நடிப்பில் இருக்கும் ஆழம் அகலத்தை, தெளிவான ஒரு நிதானத்தை, இயல்பான நளினத்தை இனம் கண்டு கொள்ள முடியும். நடிப்பு இலக்கணம் பற்றி நன்கு தெரிந்து வைத்திருக்கும் இயக்குனர் பாலு மகேந்திராவும் நடிப்பின் பல்வேறு பரிமாணங்களை காட்டி மிரள வைக்கும் கமலும் அழகு புயலாய் வீசும் ஸ்ரீதேவியும் கூட்டணி சேர்ந்து நின்ற இந்த படத்தின் தரத்தை உரசி பார்க்க தேவையில்லை. இது புடம் போட்ட தங்கம்தான். மடை திறந்த வெள்ளம் போல வேகத்தோடும் பலத்தோடும் இயல்பான ஒரு லாவகத்தோடும் கொட்டிய ஸ்ரீதேவியின் நடிப்பு மழைக்கு முன் சாமானியமான ஒரு நடிகனாக இருந்திருந்தால் இருந்த இடம் தெரியாமல் ஆற்று வெள்ளத்தில் அடித்து கொண்டு போய் அடையாளம் தெரியாமல் போயிருப்பான். ஸ்ரீதேவியின் நடிப்பு கொட்டும் அருவி என்றால் கமலின் நடிப்பு அந்த அருவி வந்து விழுந்து அழகு பெறும் அமைதியான பாறை. கமல் என்கின்ற அந்த வைரம் பாய்ந்த பாறையால் தான் ஆவேசத்தோடும் கொட்டிய ஸ்ரீதேவி என்கின்ற அருவிக்கு ஈடு கொடுத்து நிற்கவும் மெருகேற்றவும் முடிந்தது. கமல் ஸ்ரீதேவி இருவருக்கும் நடிப்பில் ஒரு பல பரீட்சையே நடந்தது. இரண்டு திறமையாளர்களையும் மோதவிட்டு அந்த உரசலில் உருவாகும் உணர்வு குவியலான நடிப்பை அள்ளி எடுத்து வந்து படத்தை ஒரு உணர்ச்சிகரமான பயணமாக படைத்திருந்தார் பாலு மகேந்திரா. கமலை பொறுத்தவரை சிறந்த நடிகன் என்பதை அவ்வப்போது நிரூபித்து கொண்டேதான் இருப்பார். அவருடைய பாடி லாங்குவேஜ், பாத்திரத்திற்கு ஏற்ப வசன உச்சரிப்பு, பல்வேறு உணர்ச்சிகளையும் உடனுக்குடன் கொண்டு வந்து நிறுத்தும் அழகான முகம், இவை எல்லாம் ரசிகர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். கவர்ச்சி வேடமோ குணச்சித்திர கதாபாத்திரமோ இரண்டையும் சிறப்பாக செய்பவர் ஸ்ரீதேவி. 16 வயதினிலே மயில் பாத்திரம் அவரின் திறமையின் ஆழத்தை காட்டி ஆச்சரியப்படுத்தியது. அதற்கு பிறகு 3ஆம் பிறையில்தான் ஸ்ரீதேவியின் முழு ஆற்றலும் வெளிப்பட்டது. இந்த இரு படங்களுக்கு பிறகுதான் ஸ்ரீதேவி சிறந்த நடிகையாக அங்கீகாரம் செய்யப்பட்டார். சிறந்த கலை படத்துக்கான தகுதிகளை தாங்கி நின்ற இந்த படத்தில் வணிக நோக்கத்திற்காக நுழைக்கப்பட்ட பாத்திரமாக சில்க் சுமிதா கருதப்பட்டாலும் அதிலும் தனது கலைத்திறனை காட்டி கைத்தட்டலை பெறுகிறார் இயக்குனர் கமல். சில்க் சுமிதா பாடும் விரகதாப பாடல் பொன்மேனி உருகுதே பாடலுக்கு உருகாதவர் எவரும் இல்லை. சீதா பாட்டி, வசந்த், ஒய்ஜி மகேந்திரன், வீர ராகவன், பூர்ணம் விஸ்வநாதன், நடராஜன் போன்ற துணை பாத்திரங்களும் படத்திற்கு தூண் போன்று வடிவமைக்கப்பட்டிருந்தது. கமல் ஸ்ரீதேவிக்கு சமமான ஒரு முக்கிய நட்சத்திரம் சுப்பிரமணி. அந்த நாய்க்குட்டியை ஸ்ரீதேவி தன் மார்பிலே அணைத்தபடியே கொஞ்சி கொண்டிருப்பார். பொறாமையில் பொசுங்கிய ரசிகர்கள் சிலர் அந்த நாய்க்குட்டியாகவே நாம் பிறந்திருக்கலாம் என ஏக்க பெருமூச்சு விடுமளவுக்கு எப்போதும் சுப்பிரமணியுடனேயே இருப்பார் ஸ்ரீதேவி. இளையராஜாவின் இனிமையான இசை இதயத்திலே இன்பம் பொங்க வைத்தது. கண்ணே கலைமானே பொன்மேனி உருகுதே பூங்காற்று புதிதானது. பிறகு கமல் ஸ்ரீதேவி சொந்த குரலில் பாடிய
முன்பு ஒரு காலத்தில் போன்ற பாடல்கள் நேரடியாக ரசிகர்களின் இதய வாசலுக்கே சென்று சேர்த்தது. வணிக நோக்கத்துடன் லாபத்தை குறிவைத்து படங்களை உற்பத்தி செய்து வரும் பட நிறுவனங்களை மக்கள் மதிப்பதில்லை. ஆனால் தரச்சான்றுள்ள சிறந்த படங்களை தயாரிக்கும் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு மக்களிடம் நட்சத்திர அந்தஸ்து கிடைத்துவிடுகின்றது. அதன் அடிப்படையில் 3ஆம் பிறையை தயாரித்த சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தமிழ் ரசிகர்களின் நம்பிக்கைக்கு உரிய நிறுவனமாக மாறியது. அந்த நம்பிக்கை மேலும் பல தரமான படங்களை இந்த நிறுவனம் தமிழ் திரைக்கு தாரை வார்ப்பதற்கு ஃபிக்ஸட் டெபாசிட் போல உதவியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.